அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம் வாருங்கள். முதல் கணக்கு, அதாவது a sum of money invested at CI amounts to rupees 800 in 3 years and to rupees 840 in 4 years. The rate of interest per annum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டு தொகைகளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம், அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகைக்கு ரெண்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 840 ஒரு அமௌண்ட்டு, 800 ஒரு அமௌண்ட். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 40 ருபீஸ். ஸோ இப்போ என்னன்னாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 800 ரூபாய்க்கு, சரிங்களா, இன்னும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு வருஷம். இந்த 800 ரூபாய்க்கு ஓராண்டுக்கான தனி வட்டி என்னன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா. ஓராண்டுக்கான தனி வட்டி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா, இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 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 அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட் 40 × 100 இந்த ஒரு வருஷத்துக்கான இந்த 800 ரூபாயை போட்டிங்கன்னா டிவைடட் பை 800 × 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கிடைச்சிரும், சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 5%. திஸ் இஸ் a first question answer. Right. A sum of money invested compound interest amounts to rupees 4,624 in 2 years and to rupees 4,913 in 3 years. The sum of money is கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4,624 ரூபாயாகவும் 3 ஆண்டுகளில் 4,913 ரூபாயாகவும் வளர்ச்சி அடைகின்றது எனில் அசல் தொகை எவ்வளவு? ஸோ இந்த இரண்டு தொகைகளுக்குள்ள விடைப்பட்ட வித்தியாசம் வந்து 289 ரூபாய், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஒரு 800 ரூபாய் இருந்துச்சு, அதில் 400 ரூபாய் ஆக்குனீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. அதில் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே இது வந்து கூட்டு வட்டிக்கான தொகை தான். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அமௌண்ட், அதாவது 4,624 ரூபாய்க்கு ஒரு வருடத்திற்கான தனி வட்டி இந்த இடைப்பட்ட இந்த வித்தியாசமாக இருக்கும், சரிங்களா, 289. ஸோ இப்போ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபார்மல் மெத்தட் அப்படின்னா ரொம்ப லாங்காக போகும். அதனால நம்ம இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ 289 இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 100%க்காக இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 4,624. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா 6.25 வரும். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6.1/4% அப்படின்னு வச்சிருக்கேன், சரிங்களா. இதை வந்து நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக இது அரணாக 24 25/4 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இதில் கேட்டது என்னன்னா அசல் அப்படின்றதுனால P × 1+ இந்த பர்சன்டேஜ் R வந்து 25, கீழே அந்த 4 கீழே போட்டேன், 4 × 100. ஸோ இதை கட் பண்ண ஒரு 25 16 25 400. ஸோ 16 1 16 ஆட் பண்ணால் 17/16 ஹோல் ஸ்கொயர். இந்த அமௌண்ட் அப்படியே 4,624. இப்போ இது 2 டைம்ஸ் இப்படி எழுதிட்டேன். ஸோ இந்த சைடை வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இது அப்படியே எழுதியாச்சு. P அப்படின்னு போட்டுட்டு 16 இந்த வருஷம் மேலே கொண்டு போயிட்டு இந்த 17 கீழே கொண்டு போயிட்டேன். ஒரு 17 17 272 17, அதாவது பார்த்தீங்கன்னா 272 17 4,624. அடுத்து ஒரு 17 16 272. ஸோ 3 16s இருக்கும். 16 16 16 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 256. இது ஒரு இன்னொரு 16. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4,096 ரூபாய். ஸோ தேர்ஃபோர் அசல் வந்து என்ன அப்படின்னா 4,096 ரூபாய். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்விக்கான விடை. Right. A sum of money becomes rupees 13,380 after 3 years and rupees 20,070 after 6 years on compound interest. The sum is கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும் ஒரு தொகையானது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 ரூபாயாகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 ரூபாயாகவும் வளர்ச்சி அடைகின்றது எனில் அசல் தொகை எவ்வளவு? ஸோ காமனாக இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 இயர்ஸ்க்குனா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். P × 1 + R/100 ஹோல் கியூப். பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன தெரியும்? 3 இயர்ஸ்க்கு 13,380, சரிங்களா. ஓகே, ரெண்டு அடுத்து 6 இயர்ஸ் கொடுத்து, அப்போ 6 இயர்ஸ்க்கு P × 1 + R/100 ஹோல் பவர் 6 = 20,070. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது இது 3 2 6, இது P² வந்துடும். இது வந்து இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டனா. இப்போ என்ன பண்றேன்னா இந்த P வந்து P × P ன்னு எழுதலாம். ஸோ அதில் ஒரு P வெளியே வச்சுட்டு ஒரு P உள்ள வச்சுக்கிட்டு இதை அப்படியே சேர்த்து எழுதிக்கிட்டேன்.
இது அப்படியே இந்த அமௌண்ட் அந்த அப்படியே 13380 ஹோல் ஸ்கொயர். இந்த அமௌண்ட் இதுக்குரிய இதை பாருங்க, p into 1 plus r by 100 the whole power 6. இதுக்குரிய அமௌண்ட் என்ன 20770, அதை கொண்டு வந்துட்டேன். சரியா? இதுக்குரிய இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ p into ஆயிடுச்சு. ஸோ இது அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ இந்த அமௌண்ட்டை 2 times எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன், மல்டிபிகேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த சைபர் கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய நம்பர். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் கட் பண்ண வழி இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம்னா 669ஆல் வகுக்கணும். சரிங்களா? 669ஆல் வகுக்க. ஸோ 669ஆல் வகுக்க. இதை நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 669 வந்து 2007. இது 20 669 வந்து இது பார்த்தீங்கன்னா 13380 வகுத்துட்டேன்னா அடுத்து 1 3 3 4 3 12 4 3 12 6 3 18. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த அசல் தொகை கிடைச்சிடும். therefore ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8920. திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் பாருங்க தேர்ட் क्वेश्चनோட ஆன்சர். Right. A sum of rupees 12,000 deposit at compound interest becomes double after 5 years. After 20 years it will become அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும் 12,000 ரூபாயானது 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்காக வளர்ச்சி அடைகின்றது எனில் அத்தொகை 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு ரூபாயாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஜெனரல் ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரியும். ரைட்டா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா a is equal to p into 1 plus r by 100 the whole power n அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? ரைட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து pன்றது 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 இன்ட்டு அது 5 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஃபிட்டப் பண்ணிட்டு 1 plus r by 100 the whole power n வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஆகுதாமா அந்த அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து அது ட்வைஸாக மாறுதாமா. அதான் 2 into 12,000 அதை போட்டிருக்கோம். அடுத்து அப்போ 24,000 வரும் இல்லையா? அப்போ இந்த 12,000 டேரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ வெறும் 2 கிடைச்சது. ஸோ இதை அப்படியே எழுதிட்டேன். 1 plus r by 100 the whole power 2. இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன், பவர் 4 கன்வெர்ட் பண்ணுறேன். சரி, ரெண்டு பக்கமும் பவர் 4ஆல் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது இது 5 4 சார் என்ன ஒரு 20. ஸோ இது வந்து 2 power 4 இந்த மாதிரி எழுதிட்டேன் இல்லையா? அது 16 ஆயிடுச்சு. ஸோ இதில் ரெண்டு சைடும் p-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த பக்கம் ஒரு p, இந்த பக்கம் ஒரு p. pன்றது என்னது பிரின்சிபால் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலாக வந்திருக்கும். ஸோ இது வந்து n வந்து 20 அப்படின்னும் போது பிரின்சிபால். ரைட்டா? அப்போ ஒரு ஃபார்மேட் வந்துருச்சா? அப்போ இது ஏன்றது வந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 12,000 into 1 plus r by 100 in 20 is equal to 16. இந்த p-யோட வேல்யூ 12,000. ஸோ இதை 16 12 சார் 192. ஸோ 3 zeros அப்படியே போட்டேன். ஸோ therefore ஆன்சர் இஸ் 1,92,000 ரூபாய். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச அந்த தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,92,000 ரூபாய் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ரைட். A sum of money placed at CI compound interest doubles itself in 5 years. It will amount to 8 times itself at the same rate of interest in. கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும் ஒரு தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்காக வளர்ச்சி அடைகின்றது எனில் அத்தொகை அதே வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது காமனாக ஃபார்முலா எழுதியிருக்கேன் நான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5 இயர்ஸில் 2 மடங்காக மாறுது. அப்போது இது பிரின்சிபல் p into 1 plus r by 100 the whole power 5 is equal to 2 into p. ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, அந்த அமௌண்ட்டில் 2 மாறிடுச்சு, வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பிபி கேன்சல் பண்ணிட்டு நான் இதுக்குரிய அமௌண்ட்டை அதை எழுதிட்டேன். சரிங்களா? இது அப்படியே தனியாக வச்சுக்கங்க. ரைட். இப்போ நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு p into 1 plus r by 100 the whole power n. இந்த அமௌண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 8 மடங்காக மாறுதாமா. 8 times of principal amount. அப்போ 8 மடங்காக மாறுது. அப்போ 8 மடங்கு அப்படின்னா ஸோ 8 மடங்கு போட்டாச்சு. ஸோ இந்த பிபி கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா 8 மடங்காக மாறும் பொழுது எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 1 plus r by 100 the whole power n. இந்த 8 எப்படி எழுதுறேன்னா 2 cube அப்படின்னு எழுதுறேன். சரிங்களா? 2 cube. 8 வந்து இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 into 2 into அப்போ 2 cube. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2க்கு பதிலாக இந்த 2க்கு பதிலாக இங்கே பாருங்களேன், இந்த 2ஓட வேல்யூ என்ன 1 plus r by 100 the whole power 5.
அப்போ என்னன்னா இந்த 2க்கு பதிலா நான் உள்ளுக்குள்ள போட்டுக்கிற ஒரு வேல்யூ 1 plus r by 100 the whole power 5 cube. So power of power இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணி 5 3s are 15. So இது base equal power equal. Base equal power equal. So n is equal to 15. So therefore என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் எத்தனை வருஷத்துல மாறும் அப்படின்னு சொன்னா 15 ஆண்டுகள்ல என்னவாயிடும் அப்படின்னு சொன்னா இது 8 மடங்கா மாறும் அதனுடைய அசல் தொகையில இருந்து. Here, right. If a sum on compound interest becomes 3 times in 4 years, then with the same interest rate, the sum will become 27 times in. கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும் ஒரு தொகையானது 4 ஆண்டுகளில் 3 மடங்காக வளர்ச்சி அடைகின்றது. எனில் அத்தொகை அதே வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்காக வளர்ச்சி அடையும்? அதான் கொஸ்டின். ஸோ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த காமன் ஃபார்முலா as usual எழுதிட்டேன். என்ன சொல்றாங்க? ஸோ P அப்படின்றது பார்த்தீங்கன்னா Pன்றது கொடுக்கல. ஸோ P into 1 plus r by 100 எத்தனை 4 வருஷத்துல இந்த அசல் தொகை 3 மடங்கா மாறுது. இது கான்செப்ட் எழுதியாச்சு. ஸோ ஏன்னா பிபி கேன்சல் பண்ணிட்டு ரிமைண்டர் இது அப்படியே எழுதிட்டு 3 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி இந்த தொகை வந்து 27 மடங்கா மாறும்போது எத்தனை வருடங்கள்ல மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ P into 1 plus r by 100 the whole power n 27P போட்டாச்சு. சரி, என்ன பண்ணுறேன்? பிபி கட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 1 plus r by 100 the whole power n. இந்த 27 என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 3 into 3 into 3 அப்படின்னு 3 cube அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ 3 cube எழுதுறேன். சரியா? இப்போ என்னன்னா இங்கே வேல்யூ பாருங்க, இந்த 3க்கு பதிலாக நம்ம போன சம் போட்ட மாதிரி இதை அப்படியே தூக்கி வந்து இங்கே போட்டுறேன். ஸோ 3க்கு பதிலாக இதை போட்டேன், மேலே கியூப் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இது பவர் ஆஃப் பவர்னா 4 3s are 12. ஸோ இது அப்படியே எழுதிட்டேன் 1 plus r by 100 the whole power 12. இது 1 plus r by 100. ஸோ என்னது பேஸ் ஈக்குவல் பவர் ஈக்குவல் பேஸ் ஈக்குவல். ஸோ இப்போ என்ன அப்படின்னா n வந்து என்னது அப்படின்னா 12 அப்படின்னு கிடைச்சது. ஸோ தேர்ஃபோர் அது 27 டைம்ஸ் எப்போ மாறும் அப்படின்னா 12 வருஷத்துல மாறும், 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் பாத்தீங்கன்னா 6th क्वेश्चनோட ஆன்சர். The least number of complete years in which a sum of money put out at 20% compound interest will be more than double this. 20% கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும் ஒரு தொகையானது குறைந்தபட்சம் எத்தனை முழுமையான ஆண்டுகளில் 2 மடங்கிற்கு மேலாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காமன் ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ என்னன்னா P into 1 plus r by 100 the whole power n. இதில் வந்து பர்சன்டேஜ் r கொடுத்துட்டாங்க, அதனால 20 divided by 100. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அசல் தொகை இதை விட என்னது அப்படின்னா 2 மடங்கிற்கும் மேலாக அப்படின்னு சொல்றாங்க. அதனால greater than அப்படின்னு போட்டு 2P அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? ரைட். அப்போ எத்தனை முழுமையான how many years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா இந்த அசல் வந்து 2 மடங்கிற்கும் மேலா வளர்ச்சி அடையும் போது எப்போ எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்றேன்னா ஸோ பிபி கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 120 520. ஸோ 5 1 is 5 6 by 5 the whole power n greater than 2. ஸோ இது ஒரு கண்டிஷனாக வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா 1 அப்ளை பண்றேன். ஸோ இதுக்கு 1 அப்ளை பண்ணேன்னா இதை ஃப்ராக்ஷன் எடுத்துறேன் 1.2. ஸோ 2 விட இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும் இந்த சைடு. பட் இது என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு. 2 விட சின்னதா இருக்கு. அதனால இது முழுமையான வருஷம் அது கம்ப்ளீட் ஆகாது. நெக்ஸ்ட் 2 போட்டுக்கிறேன். ஸோ 2 போடும்போது 6 by 5 அப்போ 1.2 into 1.2 கிடைச்சது 1.44. இது 2 விட சின்ன அமௌண்ட் தான். ஸோ இதுவும் சரி வராது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது less than 2 தான் இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 6 by 5 n 3ன்னு கொடுத்து பார்க்குறேன். அப்போ இது 3 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ 1.728 இதுவும் less than 2 தான். ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. அடுத்து n 4 கொடுத்து பார்க்குறேன். 6 by 5 the whole power 4. இது 4 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ராக்ஷனா. ஸோ இது பாருங்க 2.0736. இது greater than 2. இதுதான் வந்து 2 விட பெருசாக இருக்கு. அப்போ எப்போ n-க்கு எத்தனை போடும்போது 4 போடும்போது therefore n என்னன்னா 4 years அப்படின்னு சொல்லுவோம். அதாவது n வந்து 4 ஆண்டுகள். ஸோ therefore answer is n வந்து எத்தனை 4 years. இதான் வந்து பார்த்தீங்க 4 வருஷத்துல அது வந்து 2 மடங்கிற்கு மேல போயிடும். சரியா? வளர்ச்சி அடையும். ரைட். A man borrows rupees 2550 to be paid back with a compound interest at the rate of 4% per annum. By the end of 2 years in 2 equal yearly installments, how much will each installment be?
ஒரு நபர் ஆண்டு ஒன்றுக்கு 4% கூட்டு வட்டியுடன் இரு சமமான வருடாந்திர தவணைகளில் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்தும் வகையில் ரூபாய் 2550 ரூபாயை கடனாக பெறுகின்றார் எனில் அவர் ஒவ்வொரு தவணைக்கும் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? ஒவ்வொரு தவணை தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். முதல் தவணை செலுத்தணும், ரெண்டாவது தவணை செலுத்தணும், ரெண்டையும் சேர்த்தா 2550 ரூபாய். இது எப்படின்னாக்கா ஒரு தவணையில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். இருக்கு எக்ஸ் பை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 1 + r/100. ஸோ ஆர்ன்றது அவங்க கொடுத்துருக்குறாங்க 4% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆர் அப்படின்றது 4%. ஸோ நான் அதை போட்டுட்டேன். ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயர்னு வரும்போது ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ எப்போ கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுவோம் இல்லையா, 1 + r/100. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 + என்னது அப்படின்னா r/100 போட்டிங்கன்னா ஆர் வந்து 4. ஸோ இது என்னென்ன கேட்டீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா 4 4 25 4. இதை ஃப்ராக்ஷனாக கொண்டு வந்தீங்கன்னா 25 26/25. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி 25x/26. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி 25 ஸ்கொயர் டிவைடட் பை 26 ஸ்கொயர். இதை நான் என்னென்ன எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இதை 26ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது காமனாக வரதுக்காக 26 ஸ்கொயர்னு வரதுக்காக. ஸோ 26 676. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 650x. இதை ஸ்கொயர் பண்ணால் 275. சரிங்களா? அதாவது 625. சரி, 25 25 625x. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன். அதாவது 650x 625 இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 1275. ரைட்டா? 1275. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே இங்கே அனுப்பிடுங்க. ஸோ அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 275x = 2550 × 676. ஸோ இது ஒரு 1225, 2225, 2550. ஸோ நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை 12 12 14 15 12 1 + 1 13. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 1352 ரூபாய் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அவர் கட்டணும், ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும். ஓகே, திஸ் இஸ் 8th question ஆன்சர். ரைட். What annual payment will discharge a debt of rupees 1025 due in 2 years at the rate of 5% compound interest? ஆண்டொன்றுக்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 1025 ரூபாய் திருப்பி செலுத்தப்பட வேண்டுமெனில் ஒரு ஆண்டுக்கான தவணை தொகையாக செலுத்த வேண்டியது இவ்வளவு. அதாவது வழக்கம் போல தான் இந்த தவணை தொகை 2 வருஷத்துக்கு டியூ போட்டிருக்காங்க. ஸோ இது ஈவனா எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்றது ஒரு வருஷம் கட்டுறது. ஒரு ஆண்டுக்கான தவணைனா 1 இயருக்கு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ கட்டுறது, அடுத்த வருஷம் எவ்வளோ கட்டுறது, அதுதான் இப்போ கொஸ்டின். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சேர்த்து எவ்வளவு 1025 ரூபா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் 5%. ரேட் ஆஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ 5/100 1 + r/100. இது அதே மாதிரி ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு. அப்போ போட்டேன்னா ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸோ எக்ஸ் இது வந்து 520, இது 2021/20, இது ப்ளஸ் 20 + 121/20 the whole square. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுற தலைகீழ் எடுக்கிறேன். 20x/21 வந்துடும். ப்ளஸ் இது 20 ஸ்கொயர் x டிவைடட் பை 21. இதே நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 21 × 21. இதை மல்டிப்ளை பண்ண 420. இதை ஸ்கொயர் பண்ண 400. ஸோ எக்ஸ்ன்னு வந்துடும். இது 21 × 21 421. இது இந்த பக்கம் அப்படியே ஈக்குவலாக வருது 1025. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 820x. இது 1025 × 441. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 820 கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ கட் பண்ணுறேன் 5 டேபிளால். 1 5 is 5, 6 5 are 30, 4 5 are 20. இது 2 5 are 10, 0, 5 5 are 25. ஸோ இதுக்கு மேலே என்ன ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 551.25. ஸோ தேர்ஃபோர் அவர் ஒரு வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய தொகை வந்து 551 ரூபாய் 25 பைசா. திஸ் இஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9th கொஸ்டினோட ஆன்சர். Right. A sum of money is borrowed and paid back in 2 annual installments of rupees 882 each, allowing 5% compound interest. The sum borrowed was கடனாக பெறப்படும் ஒரு தொகையானது 5% கூட்டு வட்டியுடன் தலா 882 ரூபாயாக இரு வருடாந்திர தவணைகளில் திருப்பி செலுத்தப்படுகிறது எனில் கடனாக பெறப்பட்ட தொகை எவ்வளவு? அதாவதுங்க இதில் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பேமெண்ட்டே கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு முன்னாலே பார்த்த கணக்குகளில் இன்ஸ்டால்மெண்ட் எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்க அந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இவ்வளவு அப்படின்னு. ஸோ இப்போ மொத்த தொகை என்னன்னா 2 வருஷம் சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு, 2 இன்ஸ்டால்மெண்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ரேட் ஆஃப் % அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ % அப்படின்னா 5%. அதே மாதிரி 882 ÷ 1 + 5/100. அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்
882 1 plus by 100 the whole square போட்டாச்சா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1525. ஸோ அடிச்சிங்கன்னா இதை ரெசிபி இது மாதிரி பண்ணீங்கன்னா 20 21 by 20. இது அதே மாதிரி 21 by 20 the whole square. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா 882 இன்ட்டு 20 by 21 ப்ளஸ் இது 882 இன்ட்டு 20 இன்ட்டு 20 டிவைட் பை 21 இன்ட்டு 20 ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால. ஸோ அடிக்கிறேன் ஒரு 21 42 21 வந்து 882. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 840. ஸோ இது அடிச்சிங்கன்னா ஒரு 21 அதே மாதிரி 42 21 ஒரு 21 2 21 இது ரெண்டு வேணா 400 2 400 800. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 அதே மாதிரி 2 2 4 2 4 8. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 1640 ரூபா. ஒரு கடனாக வாங்கின அந்த தொகை எவ்வளவு அப்படின்னா ஆன்சர் இஸ் 1640. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இன்றைய 10 கணக்குகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. அதாவது தொடர்ச்சியாக எப்பொழுதும் போல பயிற்சியில் இருங்கள், தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இடைவெளி இல்லாமல் உங்களுடைய உழைப்பு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தொய்வில்லாமலும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கணிதம் எப்பொழுதும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த இனிய வகுப்பை இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் இதே போல புதிய 10 கணக்குகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.